ஸோ ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்னன்னா வந்து ஒரு ஃப்ரேம் எப்படிக்கா இருக்குன்னா வந்து அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகுறது. இப்போ சீன்றதும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி இங்கே இந்த சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாது. இப்போ டெலிஷன்னா வந்து இந்த ஏ வந்து இப்போ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இவங்க 3 பேர் இப்போ பாருங்க இந்த ஃப்ரேம்ன்றது வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதுதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஃபிசிக்கல் ஒரு கெமிக்கல் ஃபேக்டர்னால வந்து மியூட்டேஷன்றது நடக்கும். அந்தமாரி நடக்கிறது நம்ம வந்து மியூட்டாஜென்னு சொல்கிறோம். ஓகே. யூவி ரேடியேஷன்னால நம்மளுக்கு வந்து மியூட்டேஷன்றது நடக்கும் ஆர்கானிசம்ல. அந்தமாரி நடக்கிறது நம்ம மியூட்டாஜென்னு சொல்கிறோம். பெடிகிரி அனலைசிஸ்ன்றது வந்து ஹியூமனோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம வந்து படிக்க. நெக்ஸ்ட் பெடிகிரி அனலைசிஸ்ன்றது வந்து பெடிகிரி அனலைசிஸில் வந்து சிலர் ஜென்ரேஷன் ஃபேமிலியில் சில ஜென்ரேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேவையான இதுதான் பெடிகிரி அனலைசிஸ். ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் பெடிகிரின்றது வந்து எதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரேட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர் வந்து நம்மளால ட்ரேஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் அப்நார்மலிட்டிஸ் அதாவது எதனா குறைபாடு ஆர் டிசீஸ் எதனா இருக்கா அப்படின்றதுலாம் ட்ரேஸ் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு பெடிகிரி அனலைசிஸ்ன்றது இருக்கணும். அண்ட் ஜீன்ஸுன்றதெல்லாம் வந்து டிஎன்ஏல ப்ரெசென்ட் இருக்குது. டிஎன்ஏன்றது அந்த ஜீன்ஸ் வந்து டிஎன்ஏ லொக்கேட் ஆகிருக்கு. டிஎன்ஏன்றது வந்து குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டிஎன்ஏ தான் வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேஷனும் இல்லாமல் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க. சேஞ்சோ இல்லை ஆல்டர்னேஷனோ நடந்ததுன்னா நமக்கு வந்து மியூட்டேஷன்றது நடந்துடும். அதான் டிஎன்ஏல வந்து இனி சம்திங் ஆல்டர்னேஷனோ சேஞ்சஸ்னால மியூட்டேஷன்றது நடக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டிசார்டர் ஹியூமன்ஸுக்கு வந்து வர்றதுக்கான காரணம் வந்து ஜீனில் வந்து ஆல்டர்னேட் ஆகுதோ இல்லை குரோமோசோமில் ஆல்டர்னேட் ஆகுதோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் வந்து டிசார்டர்ஸ்ன்றது ஹியூமன் பீயிங்க்கு வருது அப்படின்றது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெண்டலியன் டிசார்டர். மெண்டலியன் டிசார்டர்ன்றது வந்து என்னென்னா மெண்டலியன் டிசார்டர்ன்றது வந்து ஆல்டர்னேஷன் மியூட்டேஷன் வந்து ஒரு சிங்கிள் ஜீனில் ஏற்படுறதுன்றதை பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் மெண்டலியன் டிசார்டர். அண்ட் மெயினாக இதில் படிக்கிறது. நெக்ஸ்ட் மெண்டலியன் டிசார்டர்ன்றது என்னென்ன இருக்குன்னா ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அப்புறம் சீக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைண்ட்னஸ், பினல்கெட்டோனியூரியா, தலசீமியா, இது எல்லாமே வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ். ஸோ மெண்டலியன் டிசார்டர்ன்றதுல வந்து டாமினன்ட் ஆர் ரெசிசிவ்ன்றது இருக்குது. மெண்டலியன் டிசார்டர் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம்ன்றது வந்து ஹீமோஃபிலியா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் ட்ரேட்டுன்றது வந்து ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க. அதாவது மதர் வந்து கேரியராக இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பையனுக்கு வந்து அந்த டிசீஸ்ன்றது வரும் அப்படின்ற மாதிரி. எக்ஸ் லிங்க்டு ரிசர்சிவாக இருந்தால் ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க. பசங்களுக்கு அந்த நோயின்றது வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ்ன்றது என்னென்னா வந்து இது வந்து ஒரு செக்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் டிசார்டர். ஸோ இது வந்து என்ன டிஃபெக்ட் பண்ணனா வந்து ரெட் ஆர் க்ரீன் கோன் நம்ம ஐயில் இருக்கும்ல ரெட் ஆர் க்ரீன் கோன் அதை வந்து டிஃபெக்ட் பண்ணிவிடும். இதனால் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆஃப் இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர்ன்றதை வந்து பிட்வீனாக இந்த ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இருக்க அந்த பிட்வீன் எதுன்றதை நமக்கு வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடும். Mutation of this mutation of certain gene in present in X chromosome. ஸோ இந்த டிஃபெக்ட் எங்கன்னா இருக்குன்னா வந்து மியூட்டேஷன்னால வந்து இந்த ஜீனில் ப்ரெசென்ட் இருக்கிற இந்த ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து மியூட்டேஷன் நடக்குது. ஸோ 8% ஆஃப் மேல்ஸுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ்ன்றது 0.4% தான் வந்து ஃபீமேல்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜீன்ஸுன்றது வந்து ஜீன்ஸில் வந்து நீட் டு ரெட் டு க்ரீன் கலர்ன்றது வந்து பிளைண்ட்னஸ்ன்றது வரும். அண்ட் எக்ஸ் குரோமோசோமில் இருக்குது இந்த ஜீன்ன்றது. எக்ஸ் குரோமோசோம்ன்றது ஃபீமேல்ஸ்க்கு வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் வந்து ஜீன்ஸ் வந்து 50% வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க கலர் பிளைண்டு. அண்டு மதர்ன்றது வந்து கலர் பிளைண்டாக இருக்க மாட்டாங்க. மதர்ன்றவங்க வந்து கலர் பிளைண்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரிசசிவ் ஜீன் இருக்கிறதுனால அவங்க கேரியர் தான் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ்க்குன்றது கலர் பிளைண்ட்னஸ் வரணும்னா வந்து மேலும் வந்து கலர் பிளைண்டாக இருந்து ஃபீமேலும் கேரியராக இருந்தாங்கன்னா தான் ஃபீமேல்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாட்டர்ன்றவங்க நார்மலாக கலர் பிளைண்டாக இருக்க மாட்டாங்க. மதர் கேரியராக இருந்து ஃபாதர் கலர் பிளைண்டாக இருந்தாங்கன்னா தான் கலர் பிளைண்ட்னஸ்ன்றது டாட்டருக்கு வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஹீமோஃபிலியானா என்னென்னா வந்து இது வந்து ஒரு செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிசீஸ். ஸோ இது ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுன்றது வந்து அன்அஃபெக்டட் ஃபீமேல் கேரியராக இருப்பாங்க. அண்ட் மேல் ப்ரோஜனின்றது வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுது. ஐ மீன் சம் மேல் ப்ரோஜனிஸ் அண்ட் வைட்லி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறீங்க. இந்த டிசீஸ் வந்து என்னென்னா சிங்கிள் ப்ரோட்டீனை வந்து ஸோ இந்த கதை என்னென்னா ஹீமோஃபிலியான்றது வந்து இப்போ நம்ம வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன்றது வந்து இருக்கும்ப்பா. அது வந்து அஃபெக்ட் ஆகிடும். அந்த அது வந்து அஃபெக்ட் ஆகிடுதுன்னா அந்த பிளட் கிளாட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த இண்டிவிஜுவலுக்குலாம் ஹீமோஃபிலியான்றது இருக்கவங்களுக்குலாம் வந்து சிங்கிளான ஒரு சின்னதாக குண்டூசி வச்சு குத்துனவங்க கூட சரி, அவங்களுக்கு வந்து நிறைய பிளட் அப்படியே போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பிளட் வந்து ஸ்டாப் ஆகாத நான் ஸ்டாப் ப்ளீடிங்காக இருக்கும். ஸோ ஹெட்ரோசைகஸ் ஃபீமேலாக இருக்காங்க, ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க. ஹீமோஃபிலியான்றது டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து டிசீஸ் சன்னுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் ப்ராபபிலியாக ஃபீமேல்ன்றது வந்து ஹீமோஃபிலியான்றது எக்ஸ்ட்ரீம்லி ரேர் தான். ஏன்னா பொண்ணுங்களுக்கு இது வந்து வர்றது ரேர் தான் அப்படின்றாங்க. That's females least carrier. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து லீஸ்ட் கேரியராக தான் இருப்பாங்க. ஃபாதர் ஷுட் பி, ஃபாதரும் வந்து ஹீமோஃபிலிக்காக இருந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து மதரும் வந்து கேரியராக இருந்தாங்கன்னா தான் வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி இந்த மாதிரி இருக்கும் இண்டிவிஜுவல்லாம் வந்து இன்னும் ஒரு நாள் வாழ்கிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கம்மியாக. ஏன்னா சிங்கிள் கட் கூட அவங்க மேலே வந்து எதுவுமே படக்கூடாது. அந்தமாரி நல்லா ரத்தம் போச்சுன்னா வந்து பாட்டு நான் ஸ்டாப்பாக ப்ளீடிங் போயினே இருக்கும். இந்த ஃபேமிலி ஆஃப் பெடிகிரி குயின் விக்டோரியா ஃபேமிலியில் ஹீமோஃபிலிக் டிசீஸ்ன்றது வந்து குயின் விக்டோரியா தான் வந்து கேரியராக இருந்திருக்காங்க இந்த டிசீஸ்க்கு. ஸோ அவங்க பெடிகிரி அனலைசிஸ் எடுத்து பார்க்கும்போது இது தெரிஞ்சது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சிக்கல் செல் அனிமியா. சிக்கல் செல் அனிமியான்றது ஆட்டோசோம் லிங்க்டு ரிசெசிவ் ட்ரேட். ஸோ இது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றது வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ப்ரோஜனிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. போத் பேரண்ட்ஸுமே வந்து கேரியராக இருப்பாங்க, ஹெட்ரோசைகஸ். ஸோ இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சிங்கிள் பேராஃபாலில் தான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, HbA அண்ட் HbS. ஸோ இந்த பாசிபிள் ஜெனடைப் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ன்றவங்க வந்து HbS அதே HbS இந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து டிசீஸ் ஃபினோடைப். ஸோ HbS இருந்ததுன்னா அந்த ஜெனடைப்பில் அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹெட்ரோசைகஸ்னா HbA HbS இந்த மாதிரி இருக்க இண்டிவிஜுவலுக்கு வந்து அப்படியே வந்துட்டு அன்அஃபெக்டடாக இருப்பாங்க, பட் கேரியராக இருப்பாங்க அந்த டிசீஸில். ஸோ 50% ப்ராபபிலிட்டி டு டிரான்ஸ்மிஷன், அவங்க வந்து டிரான்ஸ்மிட்டட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ 50% சான்ஸ் இருக்குது இந்த மியூட்டட் ஜீனுன்றது பாஸ் ஆகுது ப்ரோஜனிக்கு. ஸோ இதனால் அந்த குழந்தைக்குன்றது சிக்கிள் செல் அனிமியான்றது அவங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த சிக்கிள் செல் அனிமியான்றது வந்து குளூட்டமிக் ஆசிட் இருக்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக வந்து வேலைன் வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிடும் 6th பொசிஷனில். இதனால் வந்து பீட்டா குளோபின் செயின் ஹியூமோகுளோபின்றது தான் இங்கே வந்து பாதிக்கப்படுறது. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் வந்து அமினோ ஆசிட் இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூஷன் அமினோ ஆசிட். அதனால் குளோபின் ப்ரோட்டீன்றது ரிசல்ட்டு சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் 6th கோட் பீட்டா குளோபின் ஃப்ரம் தி GAG to GUG. ஸோ குளோபின் ப்ரோட்டீன் அதாவது இந்தமாரி மாற்றம் இருந்தது. அதனால் அந்த குளோபின் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா வந்து இந்த சிங்கிள் பேஸ் இந்த 6th கோடானில் இருக்குல்ல அது வந்து பீட்டா குளோபின் ஜீனுன்றது வந்து GAGக்கு பதிலாக GUG ஆயிடும். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா இதுதான் சொன்னேன். ஸோ GAG இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து GUGன்றது வந்து RNA தான் வந்துச்சு. ஸோ இது எதனாலனா வந்து 6th பொசிஷனில் இருக்க இந்த குளூட்டமைனுக்கு பதிலாக இந்த வேலைன் வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. அதுதான் இங்கே காரணம். இந்த குளூட்டமைனுக்கு பதிலாக இந்த வேலைன் வந்து சப்ஸ்டியூட் ஆனதுனால இங்கே வந்து GAGக்கு பதிலாக GUGன்றது இங்கே கூட ஆயிடுச்சு. இதனால சிக்கல் செல் அனிமியான்றது வருது. ஸோ இந்தமாரி வந்து நடக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து ரெட் பிளட் செல்ஸ் நார்மலாக இந்தமாரி பைகான்கேவ் ஷேப் இருக்கிறதுக்கு பதிலாக சீக்கிரம் லைக் செல் மாரி ஆயிடும். ஸோ இதனால் ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து கம்மியாகிடும். அதுதான் லோ ஆக்சிஜன். அதனால் வந்து டென்ஷன் வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஆர்பிசியோட ஷேப்